நான் பாபாவை கும்பிட்டதே நான் ரொம்ப மனசு கவலையாக போய்கிட்டு இருந்தேன். என் மகளுக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு. அங்கே ஒரு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, சாய்ராமை கும்பிடுமா, உனக்கு பாபாவை கும்பிடுவோம் நல்லபடியாக நடக்கும். பாபாவை போய் கும்பிட்டேன். கும்பிட்டு ஒரு 2 வாரத்தில் என் மகளுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு. நல்லா நான் இன்றைக்கி மகன் நல்லா இருக்கிறா. 2 பேரும் பிறந்திருக்கேன். சாய்பாபா நான் கும்பிடையில் என் குடும்பம் நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி என் மகனுக்கும் அந்த சாய்ராம பிள்ளைய கொடுக்கணும்னு நான் கையேந்தி நிற்கிறேன். அந்த சாய்ராம நம்புகிறேன். அவர் கண்டிஷனாக என் சாய் எனக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. அவரை நம்புங்க, யாரும் கைவிடப்பட மாட்டீங்க. அவரை நம்பி நல்லா இருந்தவர் நல்ல வழி காட்டுவார். அவரை சாய் சாய் ஆத்தங்குடி சாய்பாபா கோயிலேருந்து பேசுகிறேன். அந்த சாய்பாபா கோவில் கட்டினதுலேருந்தே நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இந்த கோவில் கட்டின ஆட்சி வீட்டில் நான் வேலை செய்கிறேன். அதே மாதிரி இங்கே என்றைக்கு அடி எடுத்து எல்லாம் கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாலும் அன்னையிலேருந்து நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாய்பாபா எனக்கு அப்பா மாதிரி, அப்பா தான் எனக்கு சாய்பாபாங்கிறது வேற, எனக்கு அப்பா தான் அவர். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் உடனே அதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அவர் என்னுடைய அப்பா. எல்லாரும் அந்த ஆட்சி கோயில் கட்டின ஆட்சி வீட்லேயும் நான் ஒரு 10 வருஷமாக வேலை செய்கிறேன். அவங்களும் ரொம்ப தங்கமானவங்க. இந்த கோவிலில் இந்த பாபா உயிரோடு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு வாங்க, இந்த ஆத்தங்குடிக்கு இந்த கோயிலுக்கு வாங்க, ஒரு முறை பாருங்கள். அவர் என்ன மகிமை அவர் செய்கிறாருங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வரணும், அவரை பார்க்கணுங்கிற ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். என்னை பொறுத்த வரையில் அவர் எனக்கு அப்பாவாக இருந்து என்னை வழி நடத்துகிறாரு. நான் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் வியாழக்கிழமை நான் இங்கே அவருக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஆச்சி, இந்த கோயிலை கட்டின ஆச்சி, அந்த அண்ணே, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல தங்கமானவங்க. ஆச்சி இந்த சாய்பாபாவை பற்றி ரொம்ப ஒரு அப்படியே உயிராக இருக்காங்க. அவங்களும் எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு நிகழ்ச்சியாளாக இருந்தாலும் சீரடி போய் அங்கே போய் கும்பிட்டுட்டு உடனே இந்த நிகழ்ச்சிகளில் தவறாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தவறாமல் நடத்தி வர்றாங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. என்ன நம்ம நினச்சோமோ அது அப்படியே நடக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு யார் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்குது. அது ஒரு முறை நீங்கள் வாங்க, இந்த ஆத்தங்குடி சாய்பாபா கோவிலில் அவரை கும்பிட்டுட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீங்கள் பாருங்கள்.